அஸ்ஸலாமு அலைக்கும். வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 10 பல் பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குங்க. கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் புளி இது 2 சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உளுந்து இந்த டைமில் தான் ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா போட்டு நல்லா எல்லாம் கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வல்லாரக்கீரையை இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். 4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா கீரையை போட்டு நல்லா வதக்குங்க. கீரை ஒரு மாதிரி தண்ணி விட்டு வரும். அந்த டைமில் கொஞ்சமாக உப்பு, தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வைங்க. இப்போது நம்ம பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வல்லாரக்கீரை ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். இப்போ நம்ம ரம்ஜான் டைம் இது நோன்பு வைக்கிறோம். அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை கண்டிப்பாக எடுத்துங்க. இதுக்கு ரொம்ப நல்லது. இது இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். சிம்பிளாக தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச வல்லாரையும் இதை கூட போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம்.